இந்த வீடியோவை வழங்குவோர் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் அசத்த வைக்கும் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. ஜெமினி கணேசன் சார் வந்து எங்களுக்கு வந்து லைக் ஃபிலிம்ஸ்ல மட்டும் தான் பார்த்து வந்து தெரியும். நீங்க வந்து தாத்தாவா வந்து அவரை பார்த்திருக்கீங்க. எப்படிப்பட்ட ஒரு பர்சன் தாத்தா? For him the first love is family. Second love is sports. அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபஷனல்லாம். அன்றைக்கி வந்து சீக்கிரமாக போயிட்டாராம் சிவாஜி சார். அதுக்கப்புறம் அங்கே இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட் டைரக்டர்லாம் வந்துட்டு சார் என்ன சீக்கிரமாக வந்துட்டீங்க, சீன் பேப்பர் கொடுன்னு கேட்டேன். எதுக்கு சார் சீன் பேப்பர்லாம் கேட்குறீங்க, நான்லாம் கேட்க மாட்டேங்களேன். ஐயோ இன்றைக்கி நான் சாவித்திரியோட நடிக்கிறேன், நான் இந்த மாதிரி சீன் பேப்பர் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம், தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவான். We were thinking about யார் பண்ணலாம். We had couple of names in mind. I don't want to tell the names. Okay. So we had couple of names. Keerthi Suresh, we were like, அப்போதான் அந்த டைமில் தான் there was criticism about her saying that she was not doing proper in films and acting wise and all that. நம்ம கூட அபிநய் இருக்காங்க. அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹலோ சார், வெல்கம் டு த ஷோ. இப்போ வந்து லைக் 90s கிட்ஸ் எல்லாருமே வந்து உங்கள் மேலே பொறாமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து சிம்ரன் திஷா இவங்க 2 பேர் கூட வந்து படம் பண்ணுறீங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி அமைஞ்சது அண்ட் அவங்க 2 பேர் கூட நடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி? It's directed by Sumanth Radhakrishnan and produced by All in Pictures, Gorilla Producers. And co-stars வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சிம்ரன் திஷா, அது நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப பொறாமல தான் இருப்பாங்க. இப்போ ஷூட்டிங் டைம் போகும்போது ஐ புட் அப் சம் ட்வீட் ஆர் சம்திங், உடனே எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ஸில் எல்லாருமே ஆல் பாய்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது, காலேஜ் ஸ்கூல்லாம் எல்லாருமே வந்து கேட்பாங்க, என்னடா வென் கேன் ஐ கம் ஃபார் ஷூட், வென் கேன் ஐ கம் ஃபார் ஷூட்னு கேட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் திட்டுவாங்க கூட, பட் பொறாமல திட்டுவாங்க. இட்ஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் தட் டீம். நோபடி ஹேஸ் எனி குவாம்ஸ் அபவுட் ஏரெல்லாம் இல்லை, நான் ஒரு பெரிய ஸ்டார் அந்த மாதிரிலாம் இல்லை. த்ரிஷா ஐ ஹவ் நோன் ஹர் ஃபார் அ வைல் நவ், ஷீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் சிம்ரன் ஆல்சோ, இட்ஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹர். She's very experienced and she's acted with Rajni sir vela idukku munadi, and acting as my pair in this, it's a nice feeling. Nalla irukku. 2 பேருமே ரொம்ப ஃபன் லவ்விங் பர்சன். சிம்ரன் மேம் ஆகட்டும், த்ரிஷா ஆகட்டும். ஸோ செட்டில் எவ்வளோ ஃபன்னாக இருக்கும், ஏதாவது ப்ராங்க்லாம் பண்ணுவாங்களா, என்ன மாதிரி செட்டில் அப்பார்ட் ஃப்ரம் இந்த சீன்ஸ் தவிர்த்து எப்படி இருக்கும் செட்டில்? சீன்ஸ் ஆக்சுவலாக செட்டில் வந்துட்டு we couldn't spend too much time apart from sets because நாங்கள் பிச்சாரமில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். And that place itself, the locations are very tough to shoot with. We have இடுப்பு வரைக்கும் சேர் இருக்கும், அதுக்கு மேலே தண்ணி, so we have to walk. ஸோ அந்த ப்ராங்கிங் டைம்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. ப்ராப்ளி நெக்ஸ்ட் ஸ்கெட்யூல் வில் டூ ஆல் தட். ஏன்னா இட்ஸ் டூ டஃப் டு ஷூட் இன் தட் திங். ஒன்று தண்ணியில் இருக்கணும், இல்லை போட்டில் இருக்கணும், இல்லை அந்த செட்டை போட்டுருக்காங்க, செட்டில் உட்காந்துருக்கணும். ஸோ இட்ஸ் அ வெரி சீரியஸ் ஸ்கெட்யூல் விச் வி ஹேட் திஸ் டைம். ஓகே. லைக் சிம்ரன் மேம் உங்களுக்கு வந்து முன்னாடி ஃபேனாக இருந்திருக்கீங்களா அவங்க லைக் பீக்கில் இருக்கும் போது? யார் தான் இல்லை. we've looked up to her as a star. But coming from a star background, my grandmom and granddad, so I never looked up as an actor. So that is not there, but yeah, she was the big star and everybody liked her. So I used to like her a lot and I went and told her also. Okay. And நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலியில இருந்து வரீங்க, சாவித்ரி அண்ட் ஜெமினி கணேசன் அவங்களோட ஃபேமிலியில இருந்து. ஸோ லைக் உங்களோட சைல்ட்ஹுட் வந்து எப்படி இருந்தது? ஏன்னா வளரும் போதே வந்து அவ்வளோ பெரிய ஒரு உங்களை சுற்றி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்டார்டம், நீங்கள் அவ்வளோ பேரை பார்த்து வளர்ந்துருப்பீங்க. ஸோ உங்களோட சைல்ட்ஹுட் வந்து எப்படி இருந்தது? அந்த ஸ்டார்டமே இல்லை என்னோட சைல்ட்ஹுட்ல, பிகாஸ் இட் ஸ்கிப்ட் ஜென்ரேஷன். நம்ம கிராண்ட் சன் இல்லையா, my mom and dad or my uncle, nobody is into films. Okay. So it skipped a generation, and our party na paatadilla, she passed away before I was born, 1 year before I was born, so I missed spending time with her. Paathadilla avangala adu eppome or koreya irukku enakku. Apart from that, தாத்தா ஓட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். Lots of fun moments we had. ஸ்போர்ட்ஸில் இருந்தால் அவர் வேறு, he is one sports fanatic அவர். So we used to go for cricket matches, we used to watch cricket, he used to come for my matches, he used to take me for practice அதெல்லாம். So அந்த star feeling I never had, and I was never brought up that way also. அம்மா அப்பாவும் என்ன நீ வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நடக்கணும், எல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரண மனுஷனாக தான் நான் வாழ்ந்துருக்கேன். ஹேவ் நத்திங் டு டூ வித் ஸ்டார் ஃபேமிலி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஜெமினி கணேசன் சார் வந்து எங்களுக்கு வந்து லைக் ஃபிலிம்ஸில் மட்டும்தான் பார்த்து வந்து தெரியும். லைக் அவங்க வந்து லைக் ரொம்ப எல்லா காதல் காட்சிகள் எல்லாம் வந்து இப்போவுமே வந்து பழைய பாட்டெலாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்றதான் எங்களுக்கு வந்து தோணும். நீங்கள் வந்து தாத்தாவாக வந்து அவரை பார்த்துருக்கீங்க. எப்படிப்பட்ட ஒரு பர்சன் தாத்தா? என்ன மாதிரி லைக் மெமரிஸ்லாம் அவருக்கு கூட உங்களுக்கு இருக்குது? லைக் ஐ செட், அவருக்கு மூவிஸ் எஸ், பட் for him the first love is family. Second love is sports. அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபஷனல்லாம். ஸோ he used to take care of the family really well. யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து அதுதான் பண்ணுவார். யார் மனசும் புண்படுத்த மாட்டார். லைக் ஐ செட், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால ஸோ எனக்கு என்ன தேவை,
உனக்கு இது பிடிக்குமா ஸோ இது பண்ணு அதில் அட்வைஸ் பண்ணுவார். படத்துக்கும் அதுக்கும் he never used to influence movies onto any of them in the family. அம்மாவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் யாருக்கிட்டுமே ஒரு படத்தை பற்றி இப்போ வரைக்கும் ஒரு படமும் நான் சேர்ந்து பார்த்ததே இல்லை. டிவியில் சேனல் உடனே மாற்றி விட்டுருவார் எதாவது பாட்டு வந்ததுன்னா எதாவது படம் வந்ததுன்னா. ஸோ மூவி இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இல்லை. பட் யா லைக் he encourages a lot and he's the only thing about movies I've seen is அவர்கிட்ட ஃபேன்ஸ் கிட்ட எப்படி இருக்கணும், the people who love him he has to love them back. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இட்ஸ் ஃபன் லவ்விங்னா அப்படி கூத்தடிப்போம் அந்த மாதிரி பர்சன் ஹி இஸ். ஸோ ஃபேன்ஸ் லெட்டர்ஸ்லாம் தெரியும். இட்ஸ் லெட்டர்ஸில் இவ்வளோ கட்டாக லெட்டர்ஸ் வரும். ஸோ யூஸ் சிட் அண்ட் ரிப்ளை டு எவ்ரி லெட்டர். நான் ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்துருக்கேன், அம்மாலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீஸ் ரிப்ளை டு எவ்ரிபடி. ஓகே லைக் ஜெமினி கணேசன் சாரும் வந்து சாவித்ரி மாவும் வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே லைக் அது ஒரு லைக் ஹீரோயின்னு தாண்டி ஒரு அந்த கெமிஸ்ட்ரி அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக லைக் அந்த லவ் அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து தெரியும். தாத்தா வந்து பாட்டி பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட மெமரிஸ் இருக்கா? என்ன மாதிரி விஷயங்கள் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க? Like I said, no, it was a very weird relationship. He never used to talk about anybody to me. Okay. Because I didn't see her earlier. So the only memories I have of her is through what my dad or mom has told me. Okay. So my grandfathers never sat and said, "Unga party indha mari andha mari la." We never had that kind of talks ever. Probably he thought even because she's an actress or something, he didn't want to share too much. Or probably he didn't want me to feel bad because I missed that time with her. Okay. So அவ்வளோவா பேசினதில்லை பாட்டி பற்றி. ஓகே லைக் ஆனால் உங்கள் அம்மா அப்பாலாம் வந்து என்ன மாதிரி ஸ்டோரிஸ் வந்து பாட்டி பற்றி சொல்லியிருக்காங்க? பிகாஸ் நாங்கள் படம் பார்த்துருக்கோம் பட் ஸ்டில் வந்து அவங்க வந்து பக்கத்துலேருந்து அவங்கள அப்படி பார்த்துருப்பாங்க. லைக் ஸ்டில் அவங்களோட கதையை கேட்கும்போது எப்படி இந்த லேடி வந்து இவ்வளோ போல்டாக சர்வைவ் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அப்படின்றதான் நமக்கு தோணும். ஸோ நீங்கள் ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட இருந்து நிறைய கதைகள் கேட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ படம் பார்த்தீங்க இல்லையா, நார்மலி இட் வில் பி வெரி சூப்பர்ஃபிஷியலி ரிட்டன் மூவிஸ், தொட்டு தொடாமல் இருக்கும். ஆனால் இதில் போட்டது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் வாட் எவர் ஹேப்பன் இஸ் வாட் இஸ் தேர் இன் மூவி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஷி வாஸ் வெரி ஃபன் லவிங் பர்சன். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தை ஏறுறது, சமைச்சு போடுறது, ஆல் தட் இஸ் ரியல். ஷி யூஸ் டு டூ தட். இப்போ வீட்லேயும் இஃப் தெர் இஸ் கோயிங் டு பி எனி ஃபெஸ்டிவல் ஆர் சம்திங், அவங்கள ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், யூனியன்லேருந்து வரவங்களா இருக்கட்டும், எவ்ரிபடி ஷி யூஸ் டு கிவ் சம்திங் டு தெம், சாரி ஒரு ஷர்ட் ஒரு மணி ஒரு சம்திங் ஷி யூஸ் டு கிவ். ஸோ தட் கிவிங் திங் வாஸ் தேர் வித் ஹர். ஸோ அதை பற்றி தான் நிறைய பட்டிருக்கேன். அண்ட் even though she was அப்போலாம் 2-3 movies they used to do in the same day, where at the same time 2-3 schedules they used to go. She used to make sure that she spends time with the family. Okay. That is one thing which all of us have to learn. எவ்வளோ தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் வந்துட்டு பிஸியாக இருந்தாலும் make time for your family. And being an actor or an actress is very tough to spend time இல்லையா. She made sure that is there. So those kind of things you can learn from. It's all about learning தானே. அவங்கள பார்த்து கற்றுக்கிறது, ஆக்டிங் கற்றுக்கிட்டு அவங்களால சான்ஸ் இல்லை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நியூவான்சஸ் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தட். எனி இன்சிடென்ட்ஸ் பர்டிகுலர் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அவங்க? லைக் நாங்கள் அந்த படத்தில் பார்க்காததோ இல்லைன்னா அந்த படத்தில் பார்த்ததோ கொஞ்சம் எலாபரேட்டாக ஏதாவது இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நாகேஷ் சார் ஒரு வாட்டி என்கிட்ட பேசும்போது ஒரு வாட்டி சொன்னார், ஐ வில் டேக் த நேம், சிவாஜி சார் வந்துட்டு ஒரு வாட்டி he normally goes early to the sets. அது படத்தில் வந்து பட் we used a different character name because we didn't want to use that character. செட்டுக்கு போகும்போது he used to go 9 o'clockனா 7 o'clock 6 o'clockலாம் செட்டுக்கு போய்ட்டு அன்றைக்கி வந்து சீக்கிரமாக போயிட்டாராம் சிவாஜி சார். அதுக்கப்புறம் அங்கே இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட் டைரக்டர்லாம் வந்துட்டு சார் என்ன சீக்கிரமாக வந்துட்டீங்க, சீன் பேப்பர் கொடுன்னு கேட்டேன். சீன் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் he was like படிச்சுட்டே இருந்தானா. அதுக்கப்புறம் கேட்டாங்களா, எதுக்கு சார் சீன் பேப்பர்லாம் கேட்குறீங்க, நார்மலாக கேட்க மாட்டீங்களே. ஐயோ இன்றைக்கி நான் சாவித்திரியோட நடிக்கிறேன், நான் இந்த மாதிரி சீன் பேப்பர் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம், தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவான் அது சீன் பேப்பர். ஸோ அந்த மாதிரி தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் லாட்ஸ் இஸ் தேர். சூப்பர். லைக் வந்து நாங்கள் எல்லாம் வந்து பார்க்க தான் செய்கிறோம், படத்தில் பார்த்தோம், நாங்கள் கேள்விப்படுறோம். நாங்கள் யாருமே அந்த டைமில் இல்லை, நீங்களும் அந்த டைமில் அவங்களோட ஸ்டார்டம் அப்போ இல்லை. எனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சதுன்னா ஃபேன்ஸ் மூலியமாக தான் தெரியும், மூவிஸ் மூலியமாக தான் தெரியும் எனக்கு. லைக் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு இல்லைனா உங்களை யாராவது ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பர்சன் மீட் பண்ணியோ இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார்டமில் இருந்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் வியந்த மூமெண்ட் இருக்கு? லைக் ஐ செட், இப்போது பாட்டி ஃபேன்ஸ் பற்றி நான் பேசுறதுக்கு, ஷி வாஸ் அ ஸ்டார் போத் இந்த சவுத், போத் இந்த ஆந்திரா as well as தமிழ்நாடுல. இப்போ தமிழ்நாட்டில் இன்னும் கொண்டாடுவாங்க, இங்கே ஆந்திராவில் இன்னும் கொண்டாடுவாங்க தமிழ்நாடோட. அங்கே போகும்போது தேர் ஆர் இன்ஸ்டன்சஸ் வேர் they've actually gifted her a tiger cub and all that. So வீட்டில் வந்துட்டு she used to have tiger cubs, she used to have deer, peacock. My mom's pet was a monkey.
ஸோ அந்த மாதிரி இப்போது we used to have a house in Habibullah Road, T Nagar. ஸோ T Nagarல 1 acre ஒரு வீடு with all these animals around. So I never lived that. So I always wanted to live with that kind of ஒரு கெத்தான ஒரு இது. ஏன்னா என் வீட்டில் புலி சிங்கம்லாம் இருக்குது எங்கள் வீட்டில். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி கொடைக்கானல் ஆல்சோ they used to go hunting and there used to be a lot of animals and all that around. So gun வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். இப்போலாம் அதெல்லாம் பார்த்துக்க முடியாது. So that kind of stuff, and she always was very attached to animals. இப்போது they went to Rajahmundry once for fans இது அதுக்கும் they made her and my granddad sit on elephant and go through the city. அந்த படத்தில் காட்டினாங்களா. So all that is like பிரம்மாண்டம். இப்போலாம் you can't even think about it. Okay. So all that is like புல்லரிக்கும். ஐயோ my grandma, my granddad. இப்போ வந்து லைக் மகாநட்டி இங்கே இது நடிகையர் திலகம். ஸோ அந்த படத்துக்காக அந்த படம் பண்ண போகிறோன்னு உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணப்போ வந்து உங்களோட ரியாக்ஷன் வந்து என்னவா இருந்தது? ஃபர்ஸ்ட் we immediate reaction, no, don't touch. Don't touch people or lives, because இப்போ நானே ராமானுஜன் பண்ணியிருக்கேன். I still feel that we could have done more justice to it. Okay. So I'm not saying it didn't come out well, the movie Ramanujan, but it could have done much better. Probably more commercially viable or something, where it reaches more audience. So அது ஒருத்தரோட லைஃப் தொடும்போது ஃபுல் இன்டெப்த் போய்ட்டு ஃபுல்லாக காட்டினா தான் it's worthy a biopic. இல்லைனா you shouldn't touch it. So we were not very confident about the producers are yeah, they are very Vaijayanti Films is a very big production house earlier, but then director is only one movie old. Okay. Nagashwin. So when he came and approached us with his director, we were a little skeptical. Okay. But they kept coming and meeting us regularly. Okay. They started sending us snippets about the scripts and all that. Okay. The kind of dedication the director Nagi had and all that, we thought, okay, fine. He's probably really into it. Let's sit and discuss. Kupto pace no Chennai. Then when he narrated the whole script, we said, okay, we literally had tears in our eyes, the way he narrated it. Okay. So நல்லா இருந்தது. We thought, okay, this guy will do justice to it. But we said that we'll give you inputs as to what all happened actually. Okay. ஏன்னா திருப்பி சைட் ட்ராக்ட் ஆகி வேற எங்கேயோ ஒரு கமர்ஷியல் சினிமா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு we gave him a lot of insights. He kept coming and meeting us. Even Keerthi kept in touch with us. Okay. என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா. அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் சூப்பராக யூ கான்ட் ஃபைண்ட் வித் எனி அதர் ஆக்டர்ஸ். ஐ திங்க் இந்த மாதிரி பயோபிக்கில் இறங்கி பண்ணணும்னா, அண்ட் ஷீஸ் டான் ரியலி வெல். ஐ திங்க் 99% மேட்ச் மாதிரி இருந்தது அது. ஸோ தட் வே we gave him leeway and he's done really well. லைக் நாங்கள் வந்து கீர்த்தி இது வந்து சாவித்ரி அவங்களோட இதில் வந்து நடிக்க போகிறாங்கங்கும் போது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்தது, அவங்க எப்படி ஜஸ்டிஸ் பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு எப்படி இவங்க ஜஸ்டிஸ் பண்ணிடுவாங்கன்னு நிறைய வந்து கிரிட்டிசிசம்ஸ்லாம் வந்து இருந்தது. லைக் அவங்க எங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது 100% அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களோட பாட்டி அவங்க ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கிரிட்டிசிசம் இருந்தது பிகினிங்கில். Because as a family of us also, when we were thinking about yaar panna, we had couple of names in mind. I don't want to tell the names. Okay. So we had couple of names. Keerthi solne, we were like, appada and the time that there was criticism about her saying that she was not doing proper in films and acting wise and all that. We were a little skeptical, but then they did a photo shoot of her and sent it. I mean, party or photo amchu and appdi photo shoot edutha amchanga. I don't know that's the director or Keerthi, I don't know, both of them just gelled together well. And she has done brilliant justice to the film. Munadi nadacha actors order probably she's done tenfold. So we were very happy and she's become like part of our family, Mari. Okay. We keep in touch still. Okay. Keep in touch, we speak to each other and she's a lovely person as well. Okay. Very down to earth and I think even she feels that she's part of the family, Mari. Because அந்த கேரக்டர்ல வெளில வரது ரொம்ப கஷ்டம். Yeah, she's done brilliant work in that. எங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது வந்து லைக் அவ்வளோ கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் நிறைய வந்து இருந்தது. உங்களுக்கு ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் அது படம், அது கீர்த்தி சுரேஷ் எல்லாம் தாண்டி நம்ம பாட்டியை பார்க்குறோன்னு எனக்கு எந்த ஏதாவது ஒரு சீன்? ஆமாம், நான் சொன்ன மாதிரி I've never seen her இல்லை. ஸோ ஃபார் மீ இட்ஸ் லைக் லுக்கிங் அட் மை கிராண்ட் மாம் ஒன்லி. எனக்கு இப்போ நினச்சாலே அழுக தான் வரும். ஸோ எனக்கு ஒரு சீன்லும் இட்ஸ் லைக் I've seen her in pictures and seen her movies. ஸோ கீர்த்தி பார்க்கும்போது in that film ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே it takes normally some time for the audience also to think that okay, இவங்க கீர்த்தியில் இவங்க வந்து சாவித்ரிமா. It takes time. But for her, I think she got in the first scene லேயே it's Maya Bazaar காட்டிட்டாங்க டக்குன்னு. So Maya Bazaar காட்டினோடனே the director is brilliant with his thinking. காட்டினோடனே உடனே you will want to relate to it because even if it's going to be a 10-year-old kid who is now born, who is 10 years old, Maya Bazaar பார்க்காம இருக்க மாட்டாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அந்த உடனே அந்த கேரக்டர் கூட ரிலேட் பண்ண முடிஞ்சது.
So right from the word go, I was able to think that okay, it is actually my grandmother. It is not Keerthi, it is my grandmother. And the way she walked and the way she performed and all that was literally goosebumps full throughout the film. It's a very sentimental, very emotional film. Nalla panna. Nice. அது கீர்த்தி கிட்ட கன்வே பண்ணிருக்கீங்களா? பாட்டி பாட்டி lots. இப்போ in the for promotions and all that we travel together. So we've spoken about it, and இப்பயும் when it is my grandma's birthday or an anniversary or something, I wish her. ஒரு சென்டிமெண்டல் விஷயம் இருக்கும் லைட்டா. லைக் வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து சமந்தா வந்து லைக் ஒரு 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 ஃபுல் அண்ட் எமோஷ்னலான ஒரு டயலாக் வந்து பேசியிருப்பாங்க. அது கேட்கும் போது வந்து லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் சாவித்ரி அம்மா பற்றி வந்து பேசியிருப்பாங்க. அது கேட்கும் போது எங்களுக்கு வந்து அவ்வளோ இமோஷ்னலாக இருந்தது. அம்மா வந்து லைக் பாட்டி பற்றி வந்து இமோஷ்னலாக பேசின மூமெண்ட்ஸ் இருக்கா? என்ன உங்களை ரொம்ப பாதித்த மூமெண்ட்? It's always about how she was and what she became towards the end. It's a lot of stories which go around, but yeah. Those kind of stories where she was at the top and something affected her, whether it be a relationship, be it money, be it people around her. And the my stories kekumboda her downfall was very emotional. The way the life shouldn't have ended like that. That probably should be an example for a lot of heroes and heroines, which they should take and say, okay, we have to handle life well. It's not just about falling in love. It's about how you carry on after that break or how heartbreak aanalo. You're not living for somebody else, you're living for yourself. Then only comes somebody else. அவங்க வந்துட்டு போவாங்க இல்லை வந்துட்டு நிற்பாங்க. But still you are yourself இல்லை. So live for yourself, do good to others, at the same time make sure you take care of yourself first. அது கண்டிப்பாக அது I think that is an எடுத்துக்காட்டாக இருக்குது. That's an example. That movie itself is an example, her life. ஸோ அதான் கார் பயங்கரமாக ஓட்டுவாங்க, ரேசராக இருந்திருக்காங்க இல்லையா? லைக் பயங்கரமாக இந்த சென்னைலாம் ஓட்டிருக்காங்கன்னு அந்த படத்துலையும் காமிச்சிருப்பாங்க. லைக் கேட்கவும் செஞ்சுருக்கோம். ஷீ இஸ் ப்ராப்ளி அந்த இதில் ஒரு ரேஸ் வின் பண்ணுவாங்கல்ல, தட்ஸ் ட்ரூ ஒன்லி. ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் ரேசர் டு வின் மிக்ஸ்ட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, உமன் அண்ட் மென் ரேஸ் டுகெதர். ஷீ இஸ் ஒன்லி ப்ராப்ளி த ஃபர்ஸ்ட் லேடி டிரைவர் டு வின் அ ரேஸ். அதில் சும்மா வி ஷோட் இட் as she competing with one guy just because அந்த வாக்குவாதம் வந்ததுனால, பட் ஆக்சுவலி தட் வாஸ் ஆல்சோ ப்ரொஃபஷனல் ரேஸ். She won a race and she one thing which I like is she's left-handed வேற. ஆமாம், எல்லா லெஃப்ட் ஹேண்டில் தான். அது படத்தில் ஒரு டைலாக கூட வரும், மனசு எங்கே தான் இருக்குது அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கும். லைக் வந்து அந்த படம் மகாநடி ரிலீஸ் ஆகும்போது, நடிகர் திலகம் ரிலீஸ் ஆகும்போது கமலாம்மா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நிறைய தப்பாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்பா பற்றி அப்படின்ற மாதிரி வந்து நிறையா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? கமலா ஆண்டி வந்துட்டு she is like another mother to me actually, because I've grown up with her இல்லை, அம்மா மாதிரி தான் எனக்கும். ஸோ அவங்க இந்த மாதிரி சொல்லும்போது எங்களுக்கு for her it's like, for her it's only her father. For us it's like, for me rather it's like my grandfather and grandmother. And it's a biopic about my grandmom. Okay. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். பாட்டி பற்றி எழுதும்போதோ இல்லைனா பாட்டி பற்றி படம் எடுக்கும்போதோ ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு பி சைடிங் பர்டிகுலர் பர்சன். எனக்கு தெரிஞ்சு கமலா ஆண்டிக்கு வந்துட்டு she felt bad because not because he was portrayed in a wrong way or something. I think portrayal of the character was not long enough probably. So that's how I see it. Weightage பார்க்கும்போது சாவித்ரி மாக்கு ஜாஸ்தியாக இருக்கு. Obviously it is a biopic about சாவித்ரி மாலியா. So obviously weightage அவங்கள பற்றி தான் நிறைய உண்மை பேச வேண்டியதாக இருக்குது. அவங்கள பற்றி தான் நிறைய நெகட்டிவாக இருந்தாலும், அவங்கள பற்றி தான் பாசிட்டிவாக இருந்தாலும் அவங்கள பற்றி தான் நிறைய இருக்கும். பாட்டி தாத்தா பற்றி எடுக்கும்போது தாத்தா பற்றி we are going to take. அதில் obviously party will look little lesser. So I think she felt bad in that way because she is one எப்படி சொல்கிறது, அப்பா பைத்தியம், அப்படி அப்பா பைத்தியம், யாருமே அந்த மாதிரி அப்பா பைத்தியம் பார்த்ததில்லை. Which is very sweet and very good thing. I don't think anybody will take care of a dad like that, like how she's done, how she did rather. So she is like anything கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தாலும் she'll support him only. So அந்த மாதிரி ஒரு person, very sweet person. But yeah, as a family and பார்க்கும்போது there will be fights. Everybody, you fight, I fight, everybody fights as a family. Eventually get back together. Just give it time. No point in going and trying to speak to them or trying. Some people space na they'll be okay. Some people space korta they'll be okay. So I'm just giving it space. Okay, like இப்போ வரைக்கும் like நீங்க அவங்க கிட்ட போய் still as children all of us talk. Okay. But she is upset because நாங்க one generation next generation தானே. She is directly affected and she's upset. So ரொம்ப thanks. ரொம்ப பொறுமையா வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. Thank you so much for having me. Thank you, sir. Thank you. இந்த வீடியோவை வழங்குவோர் The Legend News சரவணா ஸ்டோர்ஸின் அசத்த வைக்கும் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை.